அவரும் கஷ்டப்பட்டு தான் தண்ணி கொண்டாரு இந்த மக்களுக்காக. உங்களோட கையேந்தி கேட்கிறேன், தாங்கி கொடுத்து தண்ணியும் எடுக்கிறதுக்கு நாங்க உதவி செய்யணும். குளிக்கிறதுக்கெல்லாம் கங்கையில எடுக்கலாம், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி அண்டை கிணறு சாப்பிடறதுக்கே கஷ்டம். தண்ணி தண்ணி சரியான கஷ்டமா இருக்கு. கங்கையில தண்ணி ஓடியும் அடப்பட்டாங்கிறது உப்பு தண்ணி வருது, கடல்ல இருந்து வருது. அப்ப பயிர் செய்யறதுக்கும் தான் குடிநீருக்கும் சரியா கஷ்டப்படுதுகள். இந்த தண்ணி குடிச்சா இரண்டும் கிடக்கும், இந்த பக்கம் ரெண்டும் கிடக்கும். எங்களுக்கு பிரதானமாக எங்களுக்கு தண்ணி தாரவங்களுக்கு கோடி நன்றி செலுத்து வேணும். இந்த தாங்கி தந்தா தண்ணி கட்டாயம் வேணும், தாங்கி வேணும். இந்த ஜனங்களுக்கு நாங்க படுற கஷ்டம் நீங்க கண்ணால பார்த்தா தான் தெரியும். ஒப்பரசங்காரி இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு தலையில தண்ணி ஊற்றி வச்சுட்டு வருவோம். மாறிக்க நாங்க இந்த கிரவல் தண்ணி மாதிரி தான் வருது கங்கையில், அதை தான் குடிக்கிறோம். மாறிக்குள்ள அந்த தண்ணியை தான் குடிக்கிறோம். தண்ணி தொடர்பான பிரச்சனை என்றால் உடனடியாக செஞ்சு கொடுக்கணும்ன்றதுதான் எல்லாரோட நோக்கமும். அந்த வகையில் ஒரு அம்மா உங்களுக்குரிய உதவியை செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, இப்போ நாங்கள் அதுக்காகத்தான் வந்திருக்கோம். இப்போ உடனடியாக அந்த வேலை திட்டத்தை செஞ்சுட்டு தான் நாங்கள் போவோம், சரியா? அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்குள்ள இவங்க கங்கை நீரை குடிக்காங்க. அல்லது சில கிணறுகளில் உவர் தண்ணியாக இருக்குது. அப்போ அந்த உப்பு தண்ணியை தண்ணி இல்லாத ஒரு பஞ்சத்தில் அதையும் குடிக்காங்க. குடிக்கிற டைம்ல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வருது. அப்படி கஷ்டப்படுற நேரத்துல கை கொடுக்கறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. எங்களை வேற ஒருத்தர் கேட்கறவங்கள பார்க்கவும் இல்லை இது வரைக்கும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க. நான் அவங்களோட எங்களுக்கும் வீட்டுல பிரச்சனை தான். டாய்லெட் வந்தா எங்களுக்கு கூட தெரிஞ்ச அவ்வளவு காட்டுக்கு ஓடுறதுக்கு இடையிலையும் பிரச்சனை வருது. அப்போ கேட்ட டைம்ல என்ன செய்யறதாச்சு, நாங்கள் அனுபவிச்ச கஷ்டத்தை நீங்க இன்றைக்கு பாருங்க. என்னன்னு சொன்னா டாய்லெட் இல்லை, இப்போ இருந்தாலும் போக முடியாது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் மட்டக்களப்பு மாவட்டம் பெருகல் அப்படி என்ற இடத்துல தான் நிற்கும். இங்கே முக்கிய பிரச்சனையாக தண்ணி பிரச்சனை இருக்குது. மக்கள் எல்லாம் கங்கை நீரைத்தான் குடிச்சு கொண்டு வராங்க. இப்போ பிரதேச சபையால் நீர் வளங்கள் செய்யப்பட்டாலும் அவங்களுக்கு அந்த தண்ணி எடுத்து எங்கே வச்சிருந்து குடிக்கிறன்ற மாதிரி அந்த டேங்க் அமைப்புகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதால் அவங்களோட பாவனைக்கு கங்கை நீரைத்தான் உபயோகித்து கொண்டு இருக்காங்க. இங்கே கங்கை நீரை உபயோகிக்காங்களே, இவங்களுக்கு குழாய் கிணறு ஒன்று அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே தண்ணி உவர் நீர்ன்றதால அந்த ஒரு வேலை திட்டமும் செய்ய முடியாது. அப்போ வேறு இடத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வந்து தான் இவங்க குடிக்கணும். அதுலேயும் இங்கே லைன் தண்ணியும் இல்லை. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்குள்ள இவங்க கங்கை நீரை குடிக்காங்க. அல்லது சில கிணறுகளில் உவர் தண்ணியாக இருக்குது. அப்போ அந்த உப்பு தண்ணியை தண்ணி இல்லாத ஒரு பஞ்சத்தில் அதையும் குடிக்காங்க. குடிக்கிற டைமில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வருது. வயசான அம்மாமார் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த கேணியான்னு சொல்லுவாங்க, கல் பிரச்சனையாக இருக்குது. அதோட கிருமி பிரச்சனை, சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இதால் போய் வர வழியில் ஏற்கனவே இந்த பொது கட்டடத்தினுள் வாழும் அக்கான்னு சொல்லி அவங்கள ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோ எடுத்த டைம் அவங்களுக்குரிய உதவி செய்கிறதுக்கு ஒரு கடைக்கு சாமான் வாங்க வந்திருந்தேன். அந்த சாமான் வாங்கின கடை ஆடியஸ் அம்மா அவங்க தான் அங்கே இருக்காங்க, அவங்களோட கடை தான். அப்போ அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் தண்ணி பிரச்சனையாக இருக்குது, அப்போ அதுக்கு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம், அம்மா உங்களோட பிரச்சனை தொடர்பாக எங்கிட்ட நாங்களாக உதவியை கொண்டு வரலம்மா, இப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், உதவிகள் கிடைச்சா செய்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு, அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த உதவியை செஞ்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். உடனடியாக அந்த உதவியை செஞ்சு தரத்துக்குரிய பணத்தை அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு வீடியோ ஹெல்பிங் வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு பிறகு உதவி கொடுக்கறத விட இவங்களுக்கு தண்ணீர் சார்ந்த பிரச்சனை உண்மையில் இருக்குது. அது நாங்கள் நேரடியாக பார்த்த விஷயம். என்னென்னு சொன்னால் திருகோணமலைக்கு போய் வர வழியில தான் இந்த இடம் இருக்குது. அடிக்கடி இவங்களை சந்திச்சு போகிறேன். நாங்கள் என்னென்னு வார டைமில் கொஞ்சம் நின்று போகிற இடம் மாதிரி இந்த இடம் இருக்குது. என்னென்னு சொன்னால் லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ச்சியாக பைக்கில் இருந்து போகல, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நின்று தான் போகிறோம். நாங்கள் அப்படி ஒரு இடத்துல நிற்கிற டைம் தான் இந்த பொது கட்டடத்தில் இருக்கிற அக்காவையும் பார்த்தேன். அதே மாதிரி இந்த கடையில் இருக்கிற ஆடியஸ் அம்மாவும் இந்த குடும்பங்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
அப்போ அவங்களுக்குரிய உதவியை உடனடியாக செய்யறதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அவங்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருக்கு, மக்கள்ற நிலவரம் வந்து முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ வந்து இந்த உதவி கிடைச்சதுக்கு பிறகு அவங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் எங்களோட பயணத்துக்கு உதவியாக நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி வந்து தூர இடங்களுக்கு போய் உதவி செய்கிறதுக்கு எல்லாம் வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைச்சாதான் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ வாங்க அந்த குடும்பங்களின் உடைய நிலை, தண்ணி இல்லாமல் அவங்க என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்குறாங்கன்னு சொல்லி முழுமையாக தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? கஷ்டமா தான் இருக்கும் இந்த நிலைமையில. இப்ப கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இது வெயிட்பமா. சரியான கஷ்ட நிலைமையில இருக்கும். தண்ணியாலாம் பெரிய குடிநீர் இல்லாததால பெரிய கவலையாக கிடக்குது எங்களுக்கு. தண்ணி ஆத்துக்கு தான் நான் போறேன். நான் இந்த வரத்தக்காரன் நான் குடத்தோட தண்ணி இல்லாததான் பெரிய கவலையில இருக்கிறேன். வேணுமெண்டா நீங்கள் உங்களோட இதை வந்து பாருங்க. நான் சரியான தண்ணி நிலைமையில நான் பூமி இருக்குது, எனக்கு தோட்டம் செய்யுது, ஒன்றும் செய்கிறது தண்ணியெல்லாம் கஷ்டமான நிலைமை எனக்கு. இப்போ குடிக்கிறது நீங்கள் எங்கே இருந்தம்மா தண்ணி எடுத்து? நாங்கள் கோயிலில் எடுத்து வரனாங்க, கோயில்லேயும் தண்ணி தாராங்க இல்லை, ஒரு கேன் தான் நாங்கள் எடுத்து வரனாங்க. தண்ணி அவங்க காசு கட்டி எடுக்கிற தண்ணி அமௌண்ட் அவங்க தண்ணி தாரத்துக்கு விரும்புகிறாங்க. இல்லை இங்கே லைன் தண்ணி இல்லையாம்மா? இல்லை இல்லை லைன் தண்ணி இல்லைன்னு. அப்ப கோயில்ல எங்க இருந்து லைன் வரும்? கோயில்ல அங்க கொங்கையில இருந்து அவங்க சுத்தி ஈச்சிலம்பத்த சுத்தி அடிப்பு தண்ணியில வருது. ஈச்சிலம்பட்டில இருந்து வருது. இங்கால வந்து லைன் தண்ணி இல்லாதால இப்ப நீங்க வந்து குழாய் கிணறு அடிக்கிறேன்டா என்ன பிரச்சனை? அடிச்சிருக்காங்க, சவர் தான். அப்ப சவர் தண்ணிய குடிச்சு ஒண்ணும் உங்களுக்கு இன்னும் வருத்தம் தான் வரப்போகுது. இந்த கங்கையில குடிக்கிற தண்ணியால என்ன வருத்தம் வருதோ அதை விட அதிகமா சவர் தண்ணியால வரப்போகுது. மாவடி சேனையில நாங்க தண்ணிக்கு போனோம்னே அவங்க காசு கட்டி எடுக்கிறோம். காசு கொடுத்தா போனாண்டுகள் நாங்கள் நெடுக போய் அடிக்கிற சரியில்லை தண்ணி. இப்ப இதுல வந்து நாங்க இந்த 5-6 குடும்பம் இருக்கோம் இடத்துல. வரத்து போக்குவரத்து சில காட்டுல இடந்தும் வராங்க. தண்ணி வந்து தாவத்துக்கு கொடுக்கத்தானே உள்ள வேணும். தண்ணி இல்ல இப்ப தவிச்சு விழுந்து வராக்களுக்கு தண்ணி கொடுக்கத்தானே வேணும். நம்ம சாப்பாட்டை தான் கொடுக்காட்டியும் தண்ணி பெரிய கஷ்டமா. 4-5 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல இருந்துடலாம். ஆனா ஒரு தண்ணி இல்லாம இருக்கல. அது தண்ணி வேணும். அந்த தண்ணியை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. இதான் எங்களுக்கு நீங்க இந்த சில நிறுவனங்களும் வந்து அந்த ஏரியாவை கொடுக்குறாங்க. எங்களை பலர்ல ஒரு 10-12 குடும்பத்தை கழிச்சு வச்ச மாதிரி தான். தண்ணியா இது விதமான உதவிகள் அப்படி நடக்குது. ஆதிவாசின்னு சொல்லி அவங்க சொல்றதால வார நிறுவனங்கள் டிக்டாக்காரராக அங்கதான் கொட்டிலிகள் தண்ணி வசதிகள் எல்லாம் செய்யறாங்க. நாங்களும் எல்லா இடமும் போய் காய்ச்சோம். பிரதேச சபை கடிதம் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தண்ணி வேண்டாம் தாராண்டா, நீங்க போங்க தாரான்றாங்க. 2-3 வருஷம் நாங்க கடிதம் வச்சு கொடுத்தனாங்க. இன்னும் வரல தண்ணி. பிரதேச சபையில கொடுத்தனாங்க. தாராங்க இல்ல. பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. தண்ணி பிரச்சனை கஷ்டம். சாப்பாட்டு கஷ்டம் அதுகளை விட்டாலும் நாங்க சாப்பாடுலாம் இருந்தாலும் குடிக்கிற தண்ணியாதல் நல்ல தண்ணியா குடிக்கணும்ன்றது. கடும் உப்பு கங்கையில். இப்ப இந்த கோயில் தீர்த்தம் மாறுறதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி சுரந்திருக்காங்க. அது வட வச்சிருப்பாரு 2-3 நாளையால உப்பாயிரும். கங்கையில நல்ல தண்ணியா ஓடிக்கொண்டிருக்காரு. இப்ப இந்த வெள்ளாட்டிய கொண்ட பிறகு அங்க தண்ணியை மறைக்கிறாங்க. இங்க உப்பு தண்ணியா மாறிக்க நாங்க இந்த கிரவல் தண்ணி மாதிரி தான் வருது கங்கையில். அதைத்தான் குடிக்கிறோம். அந்த தண்ணியை தான் குடிக்கிறோம். இதுல ஒரு டேங்க் இல்லாதால எங்களுக்கு இந்த 5-6 குடும்பத்துக்கும் பெரிய கஷ்டப்படுறோம். இப்ப டேங்க் வச்சா பிரதேச சபையால தண்ணி தருவாங்களா உங்களுக்கு? சொல்லணும். சரியக்கா சொல்லுங்க. எங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. அதுலதான் தண்ணி குடிக்கிறது. கோயில் டெப்பில் தான் எடுத்து வந்து குடிக்கிறது ஒரு கேன். அது 3 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி எடுக்க போகலாம். இந்த நாள் எடுக்க இயலாது. ஏன்டா காசு கட்டலைன்னு சொல்லி குறைபாடு சொல்லி தண்ணியை கட் பண்ணுறாங்க. கங்கையில் தான் நாங்கள் இவ்வளோ நாளும் குடிக்கிறது. ஏன்னு சொன்னால் புலங்குறது வைக்கிறதெல்லாம் சவர் தண்ணி. எங்களுக்கு மிக்க நன்றியாக இருக்கும். தண்ணி இது டேங்க் ஒன்று சார் தந்தா. டேங்க் தந்தா வந்து இவங்க பிரதேச சபையில சொல்லி அந்த நீர்வளங்கள் அமைப்பினூடாக இவங்க அந்த டேங்க்ல தண்ணி எடுப்பாங்களா. அந்த டேங்க் இல்லாதால இவங்களுக்கு தண்ணி கிடைக்காம இருக்கு. குடிநீர் மற்றதுக்கு வந்து உவர் நீர் அவங்க யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. குளிக்கிறதுக்கெல்லாம் கங்கையில எடுக்கலாம். எங்களுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி
தண்ணி தான் தண்ணி தான் வெளியில குடிச்சா தண்ணி இடத்துல வந்து தண்ணி வந்து இல்லை கேட்பாங்க இல்லைன்னு சொல்ல இயலாது நாங்க அதுல இருந்து எடுத்து வரதுல தான் கொடுப்போம் நாங்க எப்படி உங்களை மோத்த பார்த்து இல்லைன்ற குடியில சாப்பாடு சில பேரு கோவம் பேசியும் போட்டு போறாங்க உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறது தெரியல உங்களிடத்துல ஒரு டாங்கி தண்ணியோட இருந்தா பாரசங்கள் ஒரு ஜோக்கிங்கன்னா அவங்க வந்து குடிச்சுட்டாங்க சாப்பாடு இல்லைன்னாலும் தண்ணி இல்லைன்னு தெரியல சரியம்மா இப்ப நீங்க வந்து தண்ணி இல்லாதால என்னென்ன பிரச்சனை எதிர்நோக்கு எங்களுக்கு தண்ணி இல்லாட்டி பிள்ளைகளுக்கு இந்த தண்ணி உப்பு தண்ணி கங்கையில வர குடிக்கிறதுனால சின்ன பிள்ளைகளுக்கு கல்லு பிள்ளைகளுக்கு சில நோய்கள் வருது வயிற்றால போகுது சக்தி காய்ச்சல் இருக்கிறது இப்ப சக்தி வயிற்றால அடி இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல பாமஸ்ல மருந்து எடுத்தா இப்ப சுகமா இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு நல்ல மெலிஞ்சு சரியானதா இவங்களும் நேத்து தான் டிக்கெட் வெட்டி வந்தது என்ன நடந்த பிள்ளைக்கு பைக் காயம் இங்க ரோட் இல்லையா சக்தி சக்தி சாப்பிடுறாரு வயிற்றாலடி சக்தி டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்க என்ன சொல்றாங்க தண்ணில தான் தண்ணி குடிக்கிறதுனாலதான் பிரச்சனை என்ன தண்ணி கங்க தண்ணி தானே உப்பு தானே தண்ணி பிரச்சனை சுத்தமான தண்ணி குடிக்க சொல்லிருக்காங்க இல்லாட்டி கடையில வாங்கி குடிக்க சொல்லிருக்காங்க காசு சரியான கஷ்டம் அந்த தண்ணி 130 ரூபாய் அதுல நாங்க இப்ப சும்மா போய் வரக்குள்ளே 3 போத்தல் தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது தண்ணி தர மாட்டேன் 5 லிட்டர் தண்ணி வந்து இப்ப 520 ரூபா 420 ரூபா எங்களுக்கு நண்டை கிணறு சாப்பிடறதுக்கே கஷ்டம் இப்ப தண்ணி வாங்க குடிக்கலாம் தண்ணி தாங்கி செய்யற குடும்பங்கள் தான் அதிகம் இருக்காங்க இதுக்குள்ள அவங்களுக்கு கூலி வேலை ஒவ்வொரு கிடைக்காது கிடைச்சாலும் 2000 ரூபாய் சம்பளம் அதுக்குள்ள தண்ணிக்கு 520 ரூபாய் போனா அவங்க 5 லிட்டர் தண்ணி காணாது குடிக்க பிள்ளைகளுக்கே காணாது உப்பு தண்ணி அப்படி செய்யல நாங்க நல் தண்ணி இருந்தா நாங்க அப்படி எல்லாம் காக்க மாட்டோம் தண்ணியா அல்லாடி இந்த ஏரியா ஃபுல்லா பயிர் செய்யறேன் உப்பு தண்ணியால செய்யலாம் மழை காலத்துல மட்டும்தான் மழை காலத்துல அதுவும் வெள்ளம் வந்தா அப்படியே மூடிக்கு எல்லாம் அடிச்சுடுது உங்களுக்கு தெரியும் நீங்க வீடியோ பாத்தீங்க வீடியோல பார்த்தாங்க இவங்க வந்து இவரும் வந்து ஒரு படங்கு துண்டா இந்த மக்களுக்கு தண்ணி பிரச்சனையா இந்த ரோட்டு வீதிகளா ஒன்றும் அவங்க பண்ண வச்சு தெரியும் இல்லை இந்த எங்களை பத்தி எதுவும் கவனிக்கையும் இல்லை வந்தா அந்த உள்ளுக்கு தான் போய் 35 குடும்பத்தை பார்ப்பாங்க மற்றபடி இருக்கிற கிராமத்துல பேர் என்ன கல்லரிப்பு நாங்கெல்லாம் கூட சேர்ந்த குடும்பத்தில் அங்க உள்ள பதிவாக தான் நாங்களும் ஆனா எங்களை எஞ்சால பக்கம் பிரிச்சு அவங்க அந்த பக்கம் பிரிச்சு ஆதிவாசி பாக்குறாங்க எது வந்தாலும் அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு இல்ல அரிசி அதுவும் இல்ல மிச்ச கஷ்டம் நாங்களும் இப்ப ஒரு டிக்டாக்கர் அக்கா வந்து இப்ப வீடெல்லாம் கட்டி அப்படி இருக்கக்குள்ளேயே நல்லா கஷ்டப்பட்டு ஒரு மண்ணை போட்டு வெட்டி தோண்டி நாங்க கீரைய கத்தரி கொச்சை வச்சுட்டு சாப்பிடுறோம். குடி தண்ணி முக்கியமான ஒரு காரணமா இது எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. சரியம்மா இப்ப வந்து எங்களோட அம்மா தான் கதைச்சிருந்தாங்க வாங்கம்மா. இப்ப ஆரம்பத்துல வந்து இந்த தண்ணி உதவிய என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அம்மா தான் எங்கிட்ட சொல்லி இருந்தாங்க. ஏன்னாம்மா நாங்களும் வந்து இந்த அக்காவையும் வந்து ஏற்கனவே வீடியோஸ்ல பாத்துருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு வீடு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அப்ப நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வீடியோல வந்து முக்கியமா தண்ணி பிரச்சனை எடுக்கும். அக்கா நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க, பிறகு பாப்பண்ணாங்க இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அக்காட பிரச்சனையும் வீட்டுற பிரச்சனை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அம்மா வந்து சொல்லுங்க. என்னன்னு சொன்னா இந்த கிராமத்துல 48 குடும்பம் இருக்கு. வேறு வேறு நிறுவனங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உதவி செய்யறாங்க. இதுக்குள்ள ஒரு 15 குடும்பம் புறவெட்டா இருக்குது. அந்த 15 குடும்பத்துக்கும் தண்ணி சரியான கஷ்டமா இருக்கு. கங்கையில தண்ணி ஓடி அடப்பட்டாங்கிறது உப்பு தண்ணி வருது, கடல்ல இருந்து வருது. அப்ப பயிர் செய்யறதுக்கும் தான் குடிநீருக்கும் சரியா கஷ்டப்படுதுகள். இதை உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்ப
தண்ணி குடிச்சதால என்ன ஓ தண்ணி இந்த 2 இது பக்கமும் கடுப்பாவே எனக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இந்த நீர் தண்ணி குடிக்க வேணாது, நல்ல தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நடந்தங்க திரிகிறது, கொஞ்சம் தூக்கறியும் அப்படி வேணா சொல்லி ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தண்ணி குடிச்சவங்களுக்கு குடிச்சா 2ம் கிடக்கும், இந்த பக்கம் 2ம் கிடக்கும். அப்ப இப்ப நான் நல்ல தண்ணி தான் எடுத்து குடிக்கிறேன், இல்லாட்டி பிள்ளைகள்ட்ட நான் போய் வாங்கி கொண்டு தருவேன். அப்ப நாங்க அந்த தண்ணியா குடிக்கிறோம். எடுக்க ஒரு தரம் இல்லாட்டி என்ன செய்யறோம், இல்லாட்டியா குடிக்கணும். அதான் அந்த கஷ்டத்தாலதான் நாங்க இப்ப சொன்னோம் அப்படின்னு சொன்னா, எங்களை எல்லாத்தையும் கேட்டுறத டாங்கி பிரச்சனையா இருக்கு. அப்ப பிரேசையில காய்ச்சோம், தண்ணி தருவோம், டாங்கி வச்சா தண்ணி கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்ப இந்த டாங்கி வச்சுட்டு இப்ப நாங்க போய் அங்க கதைச்சு இப்ப எல்லாரும் பேரையும் போட்டு கடிதத்தில் எழுதி பல பேருக்கு தண்ணி தேவை, நாங்க டாங்கி ஒரு எங்களுக்கு உதவி செய்யிருக்காங்க, நீங்க தண்ணி நாங்கிட்டு கேட்டு வாங்கணும், வாங்கி கட்டாயம் கொடுக்கணும், கொடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. எங்களுக்கு பிரதானமாக எங்களுக்கு தண்ணி தாரவங்களுக்கு கோடி நன்றி செலுத்துவேன். இந்த டாங்கி தந்தா தண்ணி கட்டாயம் வேணும், டாங்கி வேணும். இந்த ஜனங்களுக்கு நாங்க படுற கஷ்டம் நீங்க கண்ணால பார்த்தா தான் தெரியும். ஒப்பரசங்காரி இவ தண்ணி எடுக்கிறதுக்கு தலையில தண்ணி தீ வச்சுட்டு வருவா, கஷ்டமா இருக்கு. இவர் வேலைவாய் ஒப்பரசன், அவரும் கஷ்டப்பட்டு தான் தண்ணி கொண்டாரு இந்த மக்களுக்காக. உங்களோட கையேந்தி கேட்கிறேன், டாங்கி கொடுத்து தண்ணியும் எடுக்கிறதுக்கு நாங்க உதவி செய்யணும்ட்டு. குடிக்கிற தண்ணியே கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்குள்ள இவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு. இப்ப பயிர் செஞ்சு அதன் மூலம் முளைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல, கூலி தொழிலுக்காவது போய் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. இப்ப தண்ணின்றது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நாங்களும் அம்மா சொன்ன உடனே எங்களோட உறவுகள்கிட்ட கேட்டிருந்தோம். இப்ப தண்ணி தொடர்பான பிரச்சனை என்றா உடனடியா செஞ்சு கொடுக்கணும்ன்றதுதான் எல்லாரோட நோக்கமும். அந்த வகையில ஒரு அம்மா உங்களுக்குரிய உதவியை செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, இப்ப நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம். இப்ப உடனடியா அந்த வேலை திட்டத்தை செஞ்சுட்டு தான் நாங்க போவோம். சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அவங்களுக்கு தான் நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு சொன்னா நீங்க இந்த கஷ்டங்களை அறிஞ்சு நீங்க எங்களை கஷ்டத்தை வெளிப்படுத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றோம். சரி, நாங்க வர்ற கஷ்டம் தண்ணி பிரச்சனை, அநேக பிரச்சனை இருக்கு. டாய்லெட் இல்லைங்க, தண்ணி இல்ல, இப்படி கண்ண பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எங்களுக்கு முக்கியமானது நாங்க எங்கன்னா தண்ணி எடுத்துக்கொண்டே போறோம், டாய்லெட் போறோம்னாலும் தண்ணி தானே முக்கியமா இருக்கிறது. அதான் தண்ணி கட்டிருக்கோம். டாய்லெட் வசதியும் இல்ல, ஒரு டாய்லெட்டும் இல்லம்மா, காடும் வெட்டி போட்டாங்க. இந்த காட்டுகளுக்கு தான் போகணும். பாம்பு கடிச்சு நிலம்போயில பல்லு கொழிது கிடந்துருக்கு. அப்படி கஷ்டப்படுற நேரத்துல கை கொடுக்கறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. எங்களை வேற ஒருத்தர் கேட்கறதும் இல்ல, பார்க்கவும் இல்லை இது வரைக்கும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க உதவி செய்யற தண்ணிய முதல் உதவி தந்து புறவும் பல வேண்ட உதவிகளை செய்யறதுக்கு கடவுள்கிட்டையும் நாங்க வேண்டுறோம். வசதின்றது முக்கியம் தான். என்னன்னு சொன்னா பொம்பளை புள்ளிகள் இருக்கு, வயசு போனாக்கள் இருக்கு, வயிற்றோட்டம் டைம்ல இல்ல தண்ணி. இப்ப காடுகள் எல்லாம் வெட்டி போட்டாங்க. போக்குவரத்தாக்கள் வயிற்று கடுப்பு, வயிற்று நோய், வயிற்றோட்டத்துக்கு நாங்க தொழில் இருந்தா தானே காட்டுவோம். அப்படி பெரிய கஷ்டப்பட்டு போகுது. அவங்களோட எங்களுக்கும் குடும்ப வீட்டுல பிரச்சனை தான். டாய்லெட் வந்தா எங்களுக்கு கூட தெரிஞ்ச அவ்வளவு காட்டுக்கு ஓடுறதுக்கு இடையிலையும் பிரச்சனை வருது. அப்படியான கஷ்டம் எல்லாம் இருக்கு. ஒருவரும் பாக்குறாங்கல்ல, பாரு நீங்க கேட்கவும் இல்லை. நாங்க கஷ்டம். ஆனா இதெல்லாம் கதைக்க கூடாது. டிக்டாக்ல ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறபடியாண்டு பார்த்தா இது மக்களுக்கு உதவி எந்த விதத்திலும் கிடைக்குது இல்ல. கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம கேட்டு வாங்கி கொடுப்போம்ன்றதுதான் இப்ப என்னுடைய நோக்கத்துல இப்ப நான் கதைக்கிறேன். சரியம்மா, எங்களுக்கு இப்ப முதலாவது நாங்க இந்த தண்ணிக்குரிய உதவியை செய்யறோம். அதையும் தாண்டி இந்த குடும்பங்களுக்கு மலசல கூட பிரச்சனையாகவும் இருக்கு. அதோட வீடுகளும் ஒழுங்கான முறையில இல்ல. இந்த அக்காவும் பொது கட்டடத்துலதான் இருக்காங்க. கட்ட பயமா இருக்கு. ஒவ்வொரு வருஷம் இப்படி வீட்டை அடிச்சு அடிச்சுட்டு போனா அவ்வளவு செலவழிச்சு இப்படி படுற கஷ்டத்துக்குள்ள அதானே என்ன முடிவுக்கு சொல்றேன்னு தெரியல. ஒன்று வளவு இருந்தா ஏதாச்சும் கொட்டில எடுக்கிறதுக்காவது உதவிகள் கேட்கலாம். வளவு இருக்கு, ஆனா வெள்ளம் வந்தா அடிச்சிட்டு போயிடும். அது எல்லா இடத்துலயும் அவங்க இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, இது வழி எங்க இருந்தா பரவாயில்ல. எங்க அறுவல் இருக்கணும். வளவு வாங்குறதுக்குரிய வசதி இல்ல மேடம், பிரச்சனை. மேடம் எல்லாம் இல்ல, தங்கச்சி உணவு கொடுக்குறதா. ஆனா இவைக்கு பிரச்சனை அந்த அதெல்லாம் கல்வீடுகள் இருக்குதான். பிரச்சனையே இல்ல. கட்டி இருக்க வேணாம்னு சொல்றாங்க. பெரிய இந்த நிறுவனத்தால கட்டி இருந்தா இருங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்நேரம் நாங்க நேசரி வச்சிருந்த நேரம் புள்ளியர் நேசரி அப்படிதான் அப்படியேதான் இருக்கு, ஒரு இதே இல்ல. நாலு மருத்துவம் இந்த கொட்டில் காம அளப்பாக்கணும். வேற இடம் இந்த
சரி ஓகேம்மா, இப்ப வந்து தண்ணி உதவியை நம்ம செஞ்சு கொள்ளுவோம். அடுத்த கட்டமா வந்து இந்த வீடியோ போடுவோம். அப்ப உங்களுக்குரிய மலசல கூட பொது மலசல கூட மண்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு இடத்துல அமைச்சு எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி செய்யக்கூடிய உதவிகள் கிடைச்சா நாங்க இங்க வந்து செய்வோம். சரியாம்மா? இப்போதைக்கு தண்ணி முக்கியம். தண்ணி முக்கியம். தண்ணி தான். ஏர் நிக்கலான்ற இல்லைண்ணே, ஏர் நிக்கலாம்னு சொல்றீங்க. அப்படியே தள்ளுங்க. சரி, இது இப்போ ஐயாக்களுக்குரிய தேவையா இருந்தாலும் உங்களோட தொழில் அது. அப்போ அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தக்கூட நீங்கள் 2 இடத்தையும் போய் ஏற்றிட்டு வந்திருக்கீங்களா, அதுக்குரிய காசை வந்து கேட்டேன் நாங்கள். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி தாங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஏண்டா டேங்கும் ஏற்றி அங்கால ஸ்டாண்டெல்லாம் ஏற்றிட்டு வந்தேன். சரி ஐயா, இதை வந்து நீங்கள் கேட்ட காசை வந்து தந்துருக்கோம். ஓகே ஐயா. என்னென்னு சொன்னால் அது அவங்களோட தொழில், அதில் வந்து நம்ம அவங்களுக்கு தனி என்று சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்போ பெட்ரோலோ எதென்று சொன்னாலும் டீசல் என்ன ஐயா கஷ்டப்பட்டு தானே நீங்கள் இப்போ அதுக்கு முடிக்கணும். சரியா? ஓகே ஓகே ஐயா, நன்றி. இல்ல இல்ல அப்படியே இருக்கட்டுமே. சரி, இப்போ தண்ணி பிரச்சனை தொடர்பாக இங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைச்சிருந்தாங்க. உடனடியாக வந்து அதுக்கு தீர்வு வழங்குறதுக்காக எல்லாம் வந்து செஞ்சாச்சு. அதை உடனே வந்து ஸ்டாண்ட், டேங்குக்குரிய டெப் சாமான் எல்லாம் வந்து வாங்கி வந்தாச்சு. இங்கே வந்து சரியான வெயிலாக இருக்குது. அதோட நாங்கள் இப்போ வந்து 3 மணித்தியாலம் ஆகுது. எல்லாம் வந்து உடனே ரெடி பண்ணி எடுக்க லேட் ஆகிட்டு நாங்கள் இங்கே 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ வந்து 12 மணி ஆகுது. நல்ல நடு வெயிலுக்குள்ளே தான் நின்று கொண்டு கதைச்சிட்டு இருக்கோம். சரி, இப்போ மக்கள்கிட்ட அவங்க கேட்ட தேவையை வந்து நிறைவேற்றிட்டோம். இப்போ வந்து அவங்களோட மனசு வந்து எப்படி இருக்குது, தண்ணி தொடர்பான பிரச்சனைகள் வந்து இனி அவங்களுக்கு குறைவாக இருக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கும் குடிக்கிறதுக்குரிய குடிநீர், சுத்தமான நீர் கிடைக்கிறதுக்கு வந்து எங்களோட உறவுகள் தான் உதவி செஞ்சுருக்கீங்க. இப்போ யார் அந்த உதவியை செஞ்சது, மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படியே காட்டுங்க. என்ன வேலைகள் எல்லாம் வந்து ஆர்வமாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் எவ்வளவுக்கு அவங்க இதால் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். அதால் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எல்லாம் வந்து கடகரண்டு செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதோட வந்து மரம் ஒன்று படத்தை கண்டிப்பாக நாட்டணுமன்றதுக்காகத்தான் நானும் வந்து சொன்னேன்னா, அந்த ஐயா வந்து உடனே மரக்கண்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து மரக்கண்டை நான் நாட்டி வைக்கிறேன். சரிதானே ஐயா? இந்த பேரமான இதுக்குள்ள இந்த இதுக்குள்ள சரி, நல்ல மடக்கிடுங்க. அது பிடிக்கிறது. ஓ சரி. தண்ணி கொஞ்சம் தாங்க. பாதுகாக்கிற இந்த உங்களோட பொறுப்பு தான் இனி. சரி, இப்ப நல்லபடியா மரம் நாட்டி வச்சாச்சு. எல்லாரும் கொஞ்சம் ரெடியா இருக்காங்க. இதுல வந்து என்ன பிரச்சனைனா, தண்ணி வாரத்தை உடனே காட்ட முடியாது. பிரதேச சபைக்காராக்கள் வந்து இனி தண்ணி தருவாங்க டேங்க் இருக்கிறதால.
டேங்க் இல்லாதது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதுக்குரிய நடவடிக்கையை நம்ம உடனே எடுத்து கொடுத்துட்டோம். சரி அம்மா, இப்போ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த டேங்க் வச்சா எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி. இப்போ டேங்க் வந்து உடனே வந்து செஞ்சாச்சு. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. அதோட வந்து இந்த சின்ன பிள்ளைகளும் கூடி கங்கையில் தண்ணி எடுத்து தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஐயாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணதான் என்ன கல் இவங்களுக்கு ஐயாவுக்கு இந்த அம்மாவுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து ஹேர்னியா பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொன்னா உவர் நீரை குடிக்கிறதால தான். அதுக்குரிய உதவியை வந்து எங்களோட உறவுகளின் துணை கொண்டு நாங்க உடனே செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த வகையில வந்து இதுக்குரிய பெருமதியையும் வந்து நான் சொல்லணும். ஐயாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஐயா தான் வந்து போய் கூட எல்லாம் செஞ்சு வந்தவர். 16,450 ரூபா காட்வேயார்ல இந்த டேங்க் அதோட இந்த சாமான்கள் எல்லாம் வாங்கினது. அடுத்து வந்து 13,000 ரூபாய் இந்த ஸ்டாண்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 4,000 ரூபாய், மொத்தமா வந்து 33,450 ரூபாய் இதுக்கு செலவாயிருக்கு. அப்ப நீங்க சரியான வகையில பாதுகாக்கணும் அம்மா. அதோட வந்து வெயிலுக்குள்ள டேங்க் வைக்கிற சரியில்லை. ஆனா உள்ளுக்குள்ள கொண்டு வச்சா பிரதேச சபையால தண்ணி தர மாட்டாங்க. ரோட்டோரத்துல இருக்கணும். அப்படி ஒரு கட்டாயத்துக்காகத்தான் நாங்க பிறகு மரத்தையும் வந்து நாட்டியிருக்கோம். இடத்த கொஞ்சம் நிழலா இருக்கட்டும்னு சொல்லி. இப்ப வெகு நேரம் எடுக்க விரும்பல. ஏனெண்டா பிள்ளைகளையும் வந்து வெயிலுக்குள்ள வச்சுட்டு நிக்கலாது. இந்த உதவியை வந்து செஞ்சது யாருன்னு சொன்னா ஆரேம்பதியை சேர்ந்த பூபதி தியாகராஜா அவர்களின் 1வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவங்களோட பேத்தி டென்மார்க்ல இருக்காங்க. அவங்க மூலம்தான் இந்த உதவியை உங்களுக்கு செய்யறது கேட்டதாங்க. கேட்ட உடனே வந்து தண்ணி சார்ந்த பிரச்சனையை உடனே செய்யணும்னு அந்த அம்மா உதவி செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட ஆத்மா சாந்தியடையும் உங்களோட பிரார்த்தனையையும் வந்து நன்றியையும் செலுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு இன்னைக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அவங்களோட 1வது ஆத்மா சாந்தி அடையணும். இந்த கிராமத்தில் இருக்கிற அனைவரும் இந்த நீரை பெற்றுக்கொள்ற அனைவரும் அந்த ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிக் கொள்கிறோம். மற்றும் அந்த குடும்பத்தாருக்கும் மிக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களை திக்கெட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இனிமேலும் உங்களோட இது வளரணும் என்று அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு இனி இந்த தண்ணி பிரச்சனை இருக்காது. எங்களுக்கு பெரிய சபையால் எங்களுக்கு தண்ணி தருவாங்க. எங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அதுக்கு நாங்கள் இப்படியும் தண்ணி குடிக்கிற நேரமெல்லாம் கூட நினைப்பு வாரத்துக்குரிய டாங்கி ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த சகோதரத்தையும் இந்த சகோதரனும் வந்து எங்களை தேடி இந்த இடத்துல எங்களோட தேவைகளை பூர்த்தியதுக்கு அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி. சரியம்மா, வந்து நீங்க கேட்ட வகையில உங்களுக்குரிய தண்ணீருக்குரிய உதவியை செஞ்சதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அரேம்பதியை சேர்ந்த பூபதி தியாகராஜா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய நாங்க எல்லாரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி உங்களோட குடும்பத்துக்கும் வந்து என்றென்றும் இறையருள் கிடைக்கட்டும். உங்களோட சேவைகள் வந்து தொடர்ச்சியா எங்களோட மக்களுக்கு தேவை. அதே மாதிரி இவங்கள் சார்ந்து மலசலகூட பிரச்சனையும் இருக்கு. இப்ப இவங்கள் சார்ந்து பார்க்கக்குள்ள இவங்களுக்கு மலசலகூட பிரச்சனை இருக்கு. இப்ப நாங்க வந்து 3 மணித்தியாலம் ஆயிட்டு. இப்ப நான் வந்து உண்மையில சொல்ல போனா இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாத்ரூம் போறதுக்கு எங்கம்மா போலாம்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்ப கேட்ட டைம்ல வந்து என்ன செய்யறதங்கச்சி, நாங்க அனுபவிச்ச கஷ்டத்தை நீங்க இன்னைக்கு பாருங்க. என்னன்னு சொன்னா டொய்லெட் இல்லை. இப்ப இருந்தாலும் வந்து போக முடியாது. இப்ப வந்து எனக்கும் வந்து டொய்லெட் இல்லாம ஜூஸ் பண்ற எல்லாம் என்ன செய்யறேன்னு தெரியல. ஏன்னாண்டா வீதியோரம் எங்கேயும் வந்து யூஸ் பண்ணல. அம்மாக்கள் வந்து காட்டுக்கு தான் போறவங்க தூரத்துக்கு. நம்ம அப்ப ஒண்ணுமே செய்யலாத கட்டத்துல எப்ப வீடியோ எடுத்து முடியுது இல்லை, இனி நம்ம போவோமே என்று சொல்லி ஒரு அவதியில செய்யற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சரியா கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்குரிய பொது மலசல கூட அமைச்சு கொடுக்கறதுக்கு யாரு நினைச்சிங்கன்னு சொன்னா கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு மேல நேரம் எடுக்கல. சரியா வெயிலா இருக்கு. 12:30 தாண்டுது. இனி வந்து நாங்களும் வீட்டுக்கு போகணும். அதோட வந்து சரியான வெயிலுக்குள்ளாம் போய் சேரணும் நாங்களும். சரி, இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது வந்து எங்களோட இப்படிப்பட்ட சேவைகளுக்கு இன்னும் உதவியா இருக்கும். சரி, உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். எல்லாரும் பாய் சொல்லுவோம். பாய் பாய் பாய்.